ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பொட்டேட்டோ சீஸ் பால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. குழந்தைங்களுக்கு வீட்லேயே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டா, உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். மசாலா என்னென்னு பார்த்தலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லிக்கீரை பொடியாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசி மாவு நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வேக வச்சதை இந்த மாதிரி நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசித்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துட்டு, பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம். நல்லா உருண்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறதும் நம்ம சேர்த்துருக்கிற பொருளுமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி கையில் வச்சு உருண்டை பிடிச்சு அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு அழகாக உருண்டை பிடிச்சு வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்குக்கு நம்ம கோட்டிங் கொடுக்கணும்ல, அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சோள மாவையும் மைதா மாவையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு தெரியும் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு மேலே கோட்டிங் கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள். இப்போது நான் சீஸு எடுத்து வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் பீஸாக்கெலாம் போடுவோம்ல, அந்த சீஸை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம உருளைக்கிழங்க இப்படி கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு இதில் இந்த மாதிரி அழுத்தி கூட அகலமாக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற சீஸ் க்யூபை எடுத்து நடுவில் வச்சுட்டு நான் செய்கிற மாதிரியே அழகாக செய்யுங்க. கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம ரவுண்டு பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு ரவுண்டெல்லாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி. இப்போது
ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு கோட்டிங்கில் உருண்டையை எடுத்து நினச்சிட்டு பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்ல கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கி தான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் ப்ரெட்டில் செய்கிறத விட பிரெட் க்ரம்ஸில் செய்யும் போது நமக்கு கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் நிற்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரியே நம்ம மைதா மாவு கோட்டிங் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட்டிங் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு சீஸ் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூடு பண்ண எண்ணெயில் ஒன்று ஒன்றா சீஸ் பாலை போட்டு எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க, இல்லை கை கண்டிப்பாக எண்ணெயில் சுட்டுக்கும். பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீஸ் பால் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும். உள்ள சீஸும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு உருளைக்கிழங்கு சீஸ் பாலில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அழகாக அந்த சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக வரும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா ஹை ஃப்ளேமை வச்சுருக்கும் போது நமக்கு கருகி போயிடும். நான் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு தான் நான் உருளைக்கிழங்கு சீஸ் பாலை பொரித்து எடுக்கிறேன். இதே மாதிரியே பார்த்து கரெக்டாக செய்யுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக வரும். பிகினர்ஸுக்கெலாம் இது சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கலரில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற உருளைக்கிழங்கு சீஸ் பால் எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்து கவனமாக செய்யுங்க. செம்மையான உருளைக்கிழங்கு சீஸ் பால் ஸ்நாக்ஸ் ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக வரும். வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நம்மளும் சாப்பிடும் போதும் ஹெல்த்தியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு அவ்வளோ சாஃப்டாக வெந்து உள்ளே வச்சுருக்கிற சீஸ் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.